முடியும். 19வது நம்ம பார்க்க போறது ஓனி மாஸ்க், அதாவது மந்திர முகமுடிகள். இதுவும் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இது வந்து ஒரு குச்சி விசார்ட் தான் உருவாக்கி இருப்பாரு. எதுக்கு உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ குடோ, அதாவது நம்ம விகடநாகன் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் அவருடைய ஓனி ஜெனரல்ஸையும் சிறப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து செஞ்சிருப்பாரு. மொத்தமா 10 முகமுடிகள் வந்து ஜாக்கி சான் சீரிஸ்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்குள்ள வந்து பல செஞ்சுரிஸாவே இந்த டாரோ குடோவும் அவருடைய ஓனி ஜெனரல்ஸும் அடைக்கப்பட்டிருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். சோ இந்த முகமுடிக்குள்ளதான் நம்ம டாரகுடாவும் அவருடைய ஓனி ஜெனரல்ஸும் உள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே சொல்லி இருப்பாங்க. இந்த முகமுடியை மட்டும் ஒருத்தர் எடுத்து அவங்க முகத்துல போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதிகமான ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி கிடைக்கிறதோட ஷேடோ கான்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸும் ரொம்ப சுலபமாவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க. இது வெறும் ஆரம்ப ஸ்டேஜ் தான். அதிக நாட்கள் இந்த முகமுடி வந்து நம்ம முகத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓனி மாஸ்க்குள்ள அடைபட்டு இருக்கக்கூடிய அந்த ஓனி ஜெனரல்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபுல் பவரும் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல சில ரிஸ்க்கும் இருக்கு, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு சில ரிஸ்க்கும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மாஸ்க்குமே சேஃப் கிடையாது. குறிப்பா ரைரகு மாஸ்க், கீரோ மாஸ்க், அப்புறம் மிடோரி மாஸ்க், இகாசுகி மாஸ்க், ஒரஞ்சி மாஸ்க், கூரோ மாஸ்க், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆபத்தான மாஸ்கா தான் இருக்குது. இது வரைக்கும் சீரிஸ்ல காட்டப்பட்ட இந்த எல்லா மாஸ்க்குமே ரொம்பவே ஆபத்தானது. நீங்க இந்த மாஸ்க் போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம வந்து ஷேடோ கான்ஸை கண்ட்ரோல் பண்ணி நாம தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா அது உண்மையே கிடையாது. இந்த மாஸ்க் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அதாவது நான் இப்ப சொன்ன லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மாஸ்க சொல்றேன், இதுக்கெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் தான் போக போக உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஆரம்பத்தில் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தோணும், ஆனா போக போக அதுக்குள்ள அடைபட்டு இருக்கக்கூடிய அந்த ஓனி ஜெனரல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உங்களை கண்ட்ரோல் எடுத்து அவங்க உங்க உடம்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து உங்களுக்குள்ள உருவாகிடும். அப்ப இதுக்கு ஒரு வழியே இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. இன்னும் 2 சேஃபான மாஸ்க் இருக்கு. அந்த 2 மாஸ்க்ல நீங்க எதை போட்டாலுமே ரொம்பவே சேஃபா இருப்பீங்க. ஒன்னு முரசகி மாஸ்க், ரெண்டாவது வந்து மோசு கிரீன் மாஸ்க். இந்த 2 மாஸ்க் நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணாது, நாம தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து சீரிஸ்லயே தெளிவா காட்டியிருப்பாங்க. நீங்க சீரிஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ராட்ஸோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்த மாஸ்கை வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் அப்நார்மலா இருந்திருக்கவே மாட்டாரு, ரொம்பவே தெளிவா இருந்திருப்பாரு. எல்லாத்துக்கும் மேல அவர் ஜாலியா இருந்திருப்பாரு. ஷேடோ கான்ஸ் கூட சேர்ந்து கிரிக்கெட்ல விளையாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே நார்மலா இருந்திருப்பாரு. இன்னொரு மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, மொசுகிரீன் மாஸ்க், அதை என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா நம்ம ஹாக்ஃபு இருக்கார்ல, அவர் வந்து போட்டிருப்பாரு. அவரும் அந்த மாஸ்கை போட்டதுக்கு அப்புறமா அவர் தான் கண்ட்ரோல்ல இருந்திருப்பாரு. அப்நார்மலா நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ரொம்பவே நார்மலா அவர் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த மாஸ்க போட்டதுக்கு அப்புறமே அவர் வந்து ஹாக்ஃபுவா தான் இருந்திருப்பாரு. அந்த ஓனி ஜெனரலா அவர் நடந்திருக்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த மாஸ்க் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணாது. அவர் தான் அந்த மாஸ்கோட கண்ட்ரோல் பண்ணி அந்த ஷேடோ கான்ஸையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 2 மாஸ்க்கும் ஓரளவுக்கு சேஃபான மாஸ்க். இதை தவிர நீங்க எந்த மாஸ்கை போட்டாலுமே நீங்க வந்து பியூர் ஈவிலா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 மாஸ்க் வந்து